இத்தனை வருஷம் தமிழ் பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு கேங் வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒன்னு புள்ளி கேங் கேள்விப்பட்டிருக்கலாம் லாஸ்ட் சீசன்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்பு கேங் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேங் வந்து எப்பவுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இந்த வருஷம் ஒரு சூப்பரான ஒரு கேங் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருட்டு பிரியாணி கேங். எச்சத்தனமான திருடி சாப்பிடுற திருட்டு பிரியாணி கேங். இந்த கேங் தான் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே போட்டு அந்த கேங்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் போட்டு போல பொழந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது அந்த அளவுக்கு கேவலமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸ்லி அந்த வேலைக்கு பேரு எச்ச வேலை தான். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா விஷால் அண்ட் கம்பெனி இவங்க மட்டும் எடுத்து நைட்ல மட்டும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா அவ்வளோ உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் இருக்கு சாப்பிடணும்னு தோணுதுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நைட்டு சமைக்கிறீங்களா, அதுக்கு பதிலாக ஏன் பிரியாணி செஞ்சு மொத்த பேரும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது? இந்த திருட்டுத்தனமா செஞ்சு சாப்பிட்றதுல அப்படி உங்களுக்கு என்னடா நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமான கேள்வியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நியாயமான கேள்வி தான். இந்த கேள்வியை விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து நேற்றே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக முத்துக்குமரன்ட்ட. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்டும் இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டாங்க பிரியாணி. இப்போ நேற்றும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று வந்து முத்துக்குமரன்ட்ட மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க போன வாரம் வந்து எல்லாம் நைட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் ஒரே கேள்வி தான் கேட்டார். இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கும் பொதுவான ஒரு கிராசரிஸ் அது. ஸோ அதை வந்து சில பேர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி திருடி சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு கூசலையா அப்படின்னு கேட்டார். இப்போ அதுக்கு பதில் என்ன சொல்ல தோணுதுன்னா ஆக்சுவலி இவங்களுக்குலாம் கூசவே கூசாது. ஏன்னா அந்த வேலைக்கு பேர் எச்ச வேலை அப்படின்றது தெரிஞ்சும் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே. ஆர்ஜே ஆனந்த் இருக்காங்களே ரொம்பவே நியாயமாக பேசுவாங்க. ஆக்சுவலாக எப்பவுமே சொல்லுவாங்களே புலவர் மாதிரி முத்துக்குமரனை பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பக்குவமாக பேசுவாங்க. அப்படி பேசுகிற ஆர்ஜே ஆனந்தி ஏமா இந்த திருடி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றீங்க, நீங்களும் தானே அதில் கூட்டு கலவாணி எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. எனக்கு என்ன புரியலனா மற்ற இடத்துல அவளை தெளிவாக பேசுகிறாங்களே இந்த இடத்துல ஏன் அவங்க பாயிண்ட் வைக்கல, இந்த மாதிரி திருடி சாப்பிடக்கூடாதுடா, இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கிராசரிடா, இது ரொம்பவே தப்புடா அப்படின்ற மாதிரி தோணலை. சோறுன்னு வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இன்னொருத்தவங்க பயங்கரமாக பொழக்க அடி வாங்குறாங்க. ஆக்சுவலி இந்த கேங்கோட தலைமை பார்த்தீங்கன்னா விஷால் தான். விஷால் ஆல்ரெடி செய்சின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. 200% கேமர் அப்படின்னு சொல்லுவாங்களே, 200% விஷம், திருட்டுத்தனமான விஷம் அப்படின்றத இப்போ சொல்லணும். ஏன்னா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கு வந்து விஷ பாட்டில் கொடுத்தாங்களே, அதுக்கு விஷ பாட்டில், இதுக்கு வந்து விஷம் அப்படின்ற மாதிரி நேம் வைங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பக்காவாக பியூரா விஷமா இருக்கு. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க சொரணை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதே கேள்வி உங்க கிட்ட கேட்குறாங்க, சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, ஏமா இந்த மற்றவங்க சாப்பாடு எல்லாம் திருடி சாப்பிட்றீங்க அப்படின்ற கேள்வி தான் தர்ஷிகாவை பார்த்து இருக்காங்க. சீரியஸ்லி இனிஷியலா தர்ஷிகா உள்ள வரும்போதெல்லாம் பயங்கரமான கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது அது எவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஊரே பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு இந்த அளவுக்கு பேசக்கூடாது, இல்ல பேசிட்டா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி சொல்றது முட்டு கொடுக்க கூடாது. இப்போ இந்த மாதிரி சொரணை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு நேற்று பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவ்வளவும் பேசணும் அப்படின்னு நம்ம முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி முட்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியுது இந்த பொண்ணு போடுற வேஷம் வந்து கிளீனா தெரியுதுடா, இது வந்து பாத்தீங்கன்னா நடிக்குது அப்படின்ற மாதிரி கிளீனா ஆப்வியஸா தெரியுது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சி மொத்த பேரும் பொழந்துகிட்டு இருந்தாங்க. இதில் இது பத்தாதுன்னு நைட்டு வந்து திருட்டுத்தனமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா விஷால் தான். அது கூட வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தர்ஷிகா, அன்ஷிதா, ஆர்ஜே ஆனந்தி, அருண், ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. இதில் வந்து திருட்டுத்தனமாக செஞ்சு சாப்பிட்றது கூட ஒரு பக்கம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சு சாப்பிடும்போது கூட முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன புரியல, நீங்கள் எப்படி மற்றவங்களை கலாய்க்கிறது உங்களுக்கு தைரியம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் பண்ணுறதே கேவலமான ஒரு வேலை. அந்த கேவலமான வேலை வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி கேள்வி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்டான ஒரு வேலை. ஸோ அப்படிப்பட்ட வேலையை செய்கிற உங்களுக்கே உறுத்தல உங்களை வந்து ஒருத்தவங்க கலாய்ப்பாங்களே கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் சாப்பிடும் போது மற்றவங்களை வந்து நீங்கள் கலாச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்க தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும், இந்த வேலைக்கு பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எச்ச வேலை தான். இந்த எச்ச வேலையை தான் விஷால் அண்ட் கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி இதை கேள்வி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி கேட்காம விட்டார்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதியே கேவலமா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷால் அண்ட் கம்பெனி இந்த கம்பெனி பண்றாங்களே, அதாவது திருட்டு பிரியாணி கேங், இந்த திருட்டு பிரியாணி கேங் பண்ற இந்த வேலைக்கு பேரு எச்ச வேலைன்னு சொல்லலாமா இல்ல டீசெண்டா வேற ஏதாவது நேம் வைக்கலாமா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.